ஆன்லைன் டிக்கெட் சேல்ஸ் அப்படிங்கிறப்போ எல்லாருக்குமே கொஞ்சம் நம்பிக்கை இருந்துச்சு. ஏன்னா வந்து எல்லாருக்குமே கிடைக்கும். நம்ம வந்து ஒரு ஒரு படம் பார்க்க போறோம்னா எப்படி வந்து நம்ம டிக்கெட்ஸ் புக் பண்றோமோ அதே மாதிரி தான் இந்த மேட்ச்சுக்கும் நம்ம புக் பண்ண போறோம் அப்படிங்கிறதுனால, அதுவும் ஃபுல்லா எல்லா டிக்கெட்ஸுமே ஆன்லைன்ல தான் வரப்போகுது அப்படிங்கிறதுனால எல்லாருக்குமே டிக்கெட் கிடைக்கும். ஓரளவுக்கு வந்து நம்ம வந்து மேட்சை பார்த்துடலாம் அப்படிங்கிற நம்பிக்கை எல்லாருக்குமே இருந்துச்சு. ஆனால் ஆன்லைன் டிக்கெட் சேல்ஸ் அப்படிங்கிறது தொடங்க ஆரம்பித்த பிறகு தான் தெரிஞ்சுது அதுலேயும் எக்கச்சக்க பிரச்சனைகள் இருந்துச்சு. அவங்க சொல்கிற டயத்துக்கு உள்ளே போனாலும் நமக்கு ஒரு கியூவில் நிற்க வச்சு நமக்குன்னு ஒரு நம்பர் கொடுப்பாங்க. ஸோ அந்த நம்பர் பார்த்தோம்னா ரொம்ப பெருசாக இருக்கும். 50,000 1,00,000 2,00,000 சொல்லிட்டு ரொம்ப பெரிய நம்பராக பெரிய கியூவாக போகும். நாமளும் காத்திருந்து நம்பர் மெதுவாக கம்மியாகி 2,000 1000 கம்மியாகி மெதுவாக வந்து அந்த டிக்கெட் புக் பண்ணுற இடத்துக்கு போனாலுமே கடைசியில் நமக்கு சோல்ட் அவுட் அப்படிங்கிறது தான் கிடைக்கும். அதே நேரத்தில் இன்னும் நம்ம வந்து அந்த உள்ளே போகும்போதே லிங்குக்குள்ளே போகும்போதே சில பேருக்கு வந்து கம்மியான கியூ நம்பர் காமிச்சிருக்கும். 5,000 6,000 அந்த ரேஞ்சிலலாம் காமிச்சிருக்கும். சரி அவங்களுக்காச்சும் டிக்கெட் கிடைச்சிருக்கான்னு பார்த்தா அவங்களுக்குமே பெரும்பாலான சமயங்களில் டிக்கெட் கிடைக்காது. உள்ளே போனோன்னே பார்த்தோன்னா சீட் அங்கே இங்கே பிளிங்க் ஆகும். இதை போய் கிளிக் பண்ண போனால் கிளிக் பண்ண முடியாது. அங்கே போய் காமிக்கும். அங்கே கிளிக் பண்ணால் அங்கே கிளிக் ஆகாது. எல்லாமே அப்படி பிளாக் ஆகி இருக்கிற மாதிரியே காமிக்கும். ஸோ இப்படி கண்ணாமூச்சி ஆட்டம் காமிச்சு ஒரு சில பேருக்கு தான் டிக்கெட் கிடைக்கிற மாதிரி வந்து பண்ணியிருப்பாங்க.